நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம்னு ஒன்று இல்லவே இல்லை சார். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகி நகரில் வந்து இருக்கக்கூடியவர் தான் இந்த ராஜேஷோட ஃபேமிலி. அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் ரன்னிங்க்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கார். இந்த மாதிரி குப்பத்துலேருந்து வரவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்திகளெல்லாம் பார்த்துருப்போம். அது உண்மையான்னு பார்த்துருக்கீங்க. அதை தான் இந்த பெண்ணு வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க ஒரு முக்கியமான போட்டியில் போய் நேஷனல்ஸ்க்கு கலந்துக்கணும் அப்படின்னும் போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லைன்னா லோவர் மிடில் கிளாஸோ இல்லை வந்து குப்பத்தில் இருக்கவங்களோ அவங்களாலாம் வந்து திறமை இருந்தும் ஏன் வெளிப்படுத்த முடியல அப்படின்னும் போது கதையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட கேஜே ராஜேஷ் வந்து ஒரு காமன்வெல்த் போட்டிக்கு போகணும்னு நினைக்கிறேன். காமன்வெல்த் போகணும்னு நினைக்கும் போது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெண்கள் சந்திக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் விபத்துக்கள்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இவர் ஃபிட்னஸ் வந்ததுக்கு அப்புறமாவும் வந்து இப்போ கலந்துக்கலான்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. ஹைகோர்ட்டில் போனோன்னே இவர் வாதாடுறாரு. இவராகவே அங்கே ஸ்போர்ட்ஸில் என்னென்ன நடக்குது அநியாயங்கள் அப்படின்றது வந்து ஒட்டு மொத்தமாக புட்டு வச்சிருக்கிறாங்க. கோல்டுன்னு மார்த்தட்டின முக்காவாசி மெடலை வாங்கிட்டு சோத்துக்கே வழி இல்லாத நீங்கள் சொல்கிற இதுங்க தான் மேடம். சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் விமர்சிக்க போகிற படத்துடைய பேர் அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோர்ட் ரூம் ட்ராமா. தமிழில் வந்திருக்கு பல படங்கள் ஸ்போர்ட்ஸை பற்றி வந்திருக்கு. அதில் சிலது நேர்த்தியாக வந்திருக்கு, முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிலது வந்து கண்டென்ட் நல்லா இருக்கும், ஆனால் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தென்பதியான் அப்படின்ற ஒரு அறிமுக இயக்குனர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. படம் வந்து கண்டிப்பாக எல்லோரையும் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் ஒரு மெசேஜ் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால். படத்துடைய கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல தயாரிப்பாளரான கோடப்பட்டி ஜே ராஜேஷ். அவர் தான் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மாதிரி நிறைய படங்களை வந்து சிவகார்த்திகேயன் பலரை வச்சு தயாரிச்சிருக்கார். இந்த கோடப்பட்டி ஜே ராஜேஷ் கேஜிஆர் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கார். அவர் தான் இந்த படத்துடைய கதாநாயகன். இவர் வெறும் கதாநாயகன் மட்டுமே. இதுக்கு இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் கிடையாது. சரி, இந்த படத்தில் அவர் வந்து அறிமுகமாயிருக்காரு அப்படின்னும் போது கதாநாயகா அவர் கூட நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜி வெங்கடேஷ் அப்படின்றவங்க. அவங்க வந்து ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காங்க. இசபெல்லா அவங்க நடிச்சிருக்காங்க. வசுந்தரா நடிச்சிருக்காங்க. சிந்தூரி, அஜித் கோஷி, ரங்கராஜ் பாண்டே நடிச்சிருக்காரு. மன்சூர் அலி கான் நடிச்சிருக்காரு. அருள் டி சங்கர், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ராம்ஜி இருக்கார் இல்லைங்க, டான்ஸர், அவர் நடிச்சிருக்கார். சரி, இது என்ன ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகி நகரில் வந்து தகப்பன் இல்லாத, அதாவது தாய் மற்றும் தங்கையுடன் அங்கே வசிச்சுட்டு வராரு படத்துடைய கதாநாயகன் ராஜேஷ். அவங்க அம்மாவாக நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமா, எண்ணுயிர் தோழன் ரமா வந்து இதில் அவங்க அம்மாவாக நடிச்சிருக்காங்க. சரி, இவர் வந்து அங்கே வந்து அந்த குப்பத்தில் இருக்கக்கூடியவர் தான் இந்த ராஜேஷோட ஃபேமிலி. அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் ரன்னிங்க்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கார். அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாமல் இசபெல்லா இருக்காங்களே அந்த படத்துடைய நாயகி, அவங்களும் அதே குப்பத்தில் இருக்கவங்க தான். அவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ரன்னிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவங்க ஸ்ப்ரிண்ட் ரன் பண்ணுறவங்க. இவங்க இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணாலும் ஸ்போர்ட்ஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கவங்க வரைக்குமே டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி குப்பத்துலேருந்து வரவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்திகளெல்லாம் பார்த்துருப்போம். அது உண்மையான்னு பார்த்துருக்கீங்க. அதை தான் இந்த படத்தில் இங்கே காமிச்சிருக்காங்க. அந்த உண்மையை வந்து இங்கே வந்து படமாக்கி காமிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்லா ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது இந்த பெண்ணு வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க ஒரு முக்கியமான போட்டியில் போய் நேஷனல்ஸ்க்கு கலந்துக்கணும் அப்படின்னும் போது அவங்க கலந்துக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு, ஏன்னா பாலியல் வற்புறுத்தல், இந்த மாதிரிலாம் வந்து பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மல்யுத்த வீராங்கனை கூட அவங்க வந்து அந்த பிரச்சனையில்
சந்திச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை லோவர் மிடில் கிளாஸோ இல்லை வந்து குப்பத்தில் இருக்கவங்களோ அவங்களாலாம் வந்து திறமை இருந்தும் ஏன் வெளிப்படுத்த முடியல அப்படின்னும் போது அங்கே மேலே இருக்க லெவலில் இருக்கவங்க வந்து எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி இவங்களெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. சரி, இந்த கதையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட கேஜே ராஜேஷ் வந்து ஒரு காமன்வெல்த் போட்டிக்கு போகணும்னு நினைக்கிறார். காமன்வெல்த் போகணும்னு நினைக்கும் போது இதில் அவரை காமன்வெல்த்தில் போய் கலந்துக்க முடியாத அளவுக்கு வரக்கூடிய இடையூறுகள், அதில் இருக்கிற ஆட்களுங்கெல்லாம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் எஸ்டிஏடி இதில் காமிச்சிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அதில் என்னென்ன தடைகள் வருது, அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த ட்ரஸ்டீஸ் இருக்காங்களே அவங்க என்னென்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு, அதே மாதிரி அந்த பெண் கதாநாயகி இருக்கு அவங்களால ஏன் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி மேலே போக முடியல, அவங்க என்ன மாதிரி வந்து செக்ஷுவல் அப்யூஸ்லாம் அவங்க வந்து சந்திக்கிறாங்க, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெண்கள் சந்திக்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, அப்படி அதையும் வந்து காமிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து கேஜே ராஜேஷ் வந்து போகணுன்னு நினைக்கிறாரு எங்கள் காமன்வெல்த்துக்கு. ஆனால் அந்த செலெக்ஷன் போகும்போது நேஷ்னல்ஸை போகிறது தடையாக இருக்குது. அதில் வந்து இவர் வந்து விபத்துக்கள்லாம் ஏற்படுது. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் இவர் வந்து ஏன் டிஸ்குவாலிஃபை ஆனால் ஆன் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் ஃபிட்னஸ் வந்ததுக்கப்புறமாவும் வந்து இப்போ கலந்துக்கலான்னா இவரை வளர விடாமல் தடை பண்ணுறாங்க. அப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. ஹைகோர்ட்டில் போனோன்னே இவர் வாதாடுறார், இவராகவே தான் கேஸ் எடுத்து வாதாடுறார். அங்கே என்ன நடக்குது, இவரால் வந்து மீண்டும் வந்து போயிட்டு அந்த கம்ப்ளீட் பண்ண முடியுதா, அந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க முடியுதா, அந்த காமன்வெல்த்தில் அவர் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்னென்ன இருக்குது, அங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள் என்ன, அந்த ஊழல்கள்லேருந்து இவரால் மீண்டு வர முடியுதா, அதே மாதிரி அந்த பெண் என்னென்ன பாதிக்கப்பட்டுச்சு, அதுக்கு கோர்ட்டுக்கு மூலமாக போனதுக்கு கோர்ட்டில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றதான் படத்தோடைய மீதி கதை. அதாவது ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக காமிச்சிருப்பாங்க கோர்ட் ரூம். ஆனால் இங்கே வந்து அங்கே ஸ்போர்ட்ஸில் என்னென்ன நடக்குது அநியாயங்கள் அப்படின்றது வந்து ஒட்டு மொத்தமாக புட்டு வச்சுருக்கிறாங்க இந்த படத்துடைய இயக்குனராக தென்பதியான். இதில் வந்து ஒரு கதாபாத்திரத்தில் வசுந்தராவும் ராம்ஜியும் வந்து கோச்சாக பண்ணியிருக்காங்க. வசுந்தரா உண்மையிலே வந்து அவங்களோட கேரக்டரைசேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு திருப்தி செய்கிற அளவுக்கு அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராம்ஜி வந்து அவரும் ஒரு கோச்சாக இருக்கா, அவரோட ஆட்டிடியூடு ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஆட்டிடியூடை எந்த அளவுக்கு அவர் காமிச்சா சில கோச்சஸ் அப்படி இருப்பாங்களே அப்படின்ட்டு, அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன சந்திக்கிறாங்க அப்படின்றது, எந்தெந்த கஷ்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது அவ்வளோ அழகாக வந்து ஒரு அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் வந்து இந்த இசபெல்லா அவங்க வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதில் ராஜேஷ் உண்மையிலே சொல்ல போனால் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக நான் பார்த்துருக்கேன், அவர் எப்படி இருப்பார், எந்த அளவுக்கு இருப்பார், அவர் முகத்தோற்றம் எல்லாமே. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கோசரம் அவருடைய பாடியை வந்து எந்த அளவுக்கு ஃபிட்னஸோடு கொண்டாந்துருக்காரு அப்படின்றது இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது. அதில் வந்து பெரிய மெனக்கடல் இருந்திருக்கு ராஜேஷ்க்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையில் அவ்வளோ அழகாக உடம்பை டெவலப் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணியிருக்காரு. தைஸ்லாம் அதை காட்டுறாங்க. அந்த ரன்னிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அவரோட மேஸ்குலின் ஃபீச்சர்ஸ் வந்து அந்தளவு இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு ரன்னர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அத்லெட் இருப்பானோ, ஒரு ஸ்ப்ரிண்ட் ஓடுறேன் அந்தளவுக்கு அவர் ட்ரெயின் பண்ணிவிட்டு அவரோட மேனரிசம், அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி ஷேப் பண்ணி அந்த மாதிரி ஓடுற மாதிரிலாம் பண்ணி அதுக்கான எஃபர்ட்ஸ் உண்மையிலேயே நல்லா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவங்க கூட நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரங்கராஜ் பாண்டே. அவர் வந்து ஒரு ஜட்ஜாக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து ரங்கராஜ் பாண்டே ஒரு உண்மையிலேயே ஒரு ஜட்ஜு எந்த அளவுக்கு நடந்துப்பாங்களோ அந்த அளவுக்கு அவரை வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்கார் ரங்கராஜன் சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இயக்குனர் அவர்கிட்ட அந்த அளவுக்கு வேலையை வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை ரொம்ப பாராட்ட வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, கேஜிஆர் வந்து ஒரு நல்ல நடிச்சிருக்கார் அப்படின்றத விட அவர் ஒரு கதாநாயகனாக நடிச்சிருக்கார். இதில் வந்து இன்னும் ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தா அந்த கதாநாயகன், அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் வெங்கடேஷ் அப்படின்றவங்க வந்து ஒரு அட்வொகேட் ஜெனரலாக இதில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு உண்மையிலேயே வந்து ஒரு ரியலாகவே ஒரு ஆட்டிடியூடு இருக்க ஒரு சீனியர் லாயர், ஒரு எஃபிஷியன்ட் லாயர் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மேனரிசம், அந்த மாதிரி ஒரு பிஹேவியரோட அவங்க நடிச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சிந்தூரி அவங்களும் நடிச்சிருக்காங்க. மன்சூர் அலிகான் இதில் ஒரு மினிஸ்டராக பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. அருள்டி சங்கர் அவரும் இதில் நடிச்சிருக்காரு, அந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் இருக்கக்கூடிய ஆள். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களால கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நடித்த ஆண்டனி அந்த படத்தோட கதாநாயகன் இதில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நடிச்சிருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவரும் நடிச்சிருக்காரு.
இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னும் போது கூட வந்து டெக்னீஷியன்ஸை சொல்லணும். ஏன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இதுக்கு உண்மையிலேயே பெருசாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மியூசிக் வந்து ஜிப்ரான் அவர் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பேக் போனாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த படத்துக்கு இன்னொரு பேக் போனாக இருக்கக்கூடியது படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபியை விஸ்வநாத் பண்ணியிருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபி இதில் வந்து அதாவது வந்து நீங்கள் ட்ராக்லலாம் ஓடும்போது அந்த கேமரா ஷட்டர் ஸ்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் பண்ணாத ஒரு சினிமாட்டிக்காக நீங்கள் கொண்டாட முடியும். அந்த இதை வந்து அவர் அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கட் ஷாட்ஸையும் வந்து எங்கேயுமே ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு சீட்டட் கார்னரில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு அந்த எடிட்டர் வந்து அவ்வளோ அழகாக ஃபைன் டியூன் பண்ணியிருக்கார். தினேஷ் குமார் அவர் தான் இந்த படத்தோடைய எடிட்டர். அவரோட பங்களிப்பும் பெருசாகவே இருந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து கதையை வந்து தென்பதியாக நல்லா பண்ணியிருந்தாலும் அதை அழகாக வந்து அவர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுத்திருக்கார். அவருக்கு சப்போர்ட்டிவாக வந்து இந்த கேமராமேனு, எடிட்டர், மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்தாலும் ஆர்டிஸ்ட் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா படம் சொதப்பலாக போயிடும். அந்த வகையில் வந்து இதில் ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும், கேஜே ராஜேஷோட முதல் படம்னு இது சொல்கிற மாதிரி இல்லை, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. அதே மாதிரி அந்த எஸ்எபெல்லா அவங்களும் வந்து புதுமுகம் தான், அவங்களும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அத்லெட்டாகவே போகிறதுக்கு வரைக்கும் அந்த அட்வொகேட் சேனலில் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாமே தி ஹவ் பெர்ஃபார்ம்ட் வெல். ஆஸ் வெல் அஸ் இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருக்குது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்ரமாக இருக்குது, எல்லாரும் பார்க்கணும். அது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கும் போய் பார்க்கலாம். அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள், ஏன்னா ஒரு பெரியவங்க வயசில் பெரிய இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் நல்ல எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் லோக்கல் லெவலான ஏன் அவங்களால போக முடியல மேல் லெவல்ன்றதுக்கு இந்த படத்தை பார்த்தா புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒட்டுமொத்தத்தில் இந்த படத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4, 4 out of 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.